குண்டலினி எழும்புது அப்படிங்கிறது வந்து பர்சனலாக நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னசென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது என்னன்னே தெரியாதப்ப எனக்கு எழுந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் யோகா பயின்று இருந்த அதாவது கத்துக்கிட்டு இருந்த டைமை வச்சுட்டு அப்படி உட்காரப்போ ரொம்ப சுகமா இருந்து என்ன மறந்துருக்கப்ப தான் முதுகுல இருந்து ஒன்று ஏறினது வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் பயந்தேன். கண்ணையும் திறக்க முடியல. இது என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது பின்னாடி இருக்காங்களா? ஆனால் அது என்னன்னு அப்சர்வ் பண்றேன். அது என்ன மீறி நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பின்ன கழுத்து வரைக்கும் போச்சு. கரெக்டாக 7 மணிக்கு குடிச்சு என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் நம்ம குண்டலினி சக்தினா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அதுல பிராணன், அபானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிரிகாரன், தேவதத்தன், தனஞ்சயன். ஓகேங்களா? இதுல நான் கடைசியா ஒன்று சொல்லியிருப்பேன், தனஞ்சயன் அப்படின்ட்டு. இந்த தனஞ்சயன் வாயு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இதுதான் வந்து நம்ம எல்லா பாடி ஆர்கன்ஸ்லாம் அழுக வைக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியில பிச்சின்னு கிளம்பிடும். ஓகேங்களா? இந்த தனஞ்சயன் வாயு தான் நம்ம குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவோம். மூலாதாரத்து கொஞ்சம் கீழே பாம்புமே சுருட்டிட்டு இருக்கு அப்படின்னுவோம். அதனால இந்த பிராஸ்பரஸும் அப்புறம் வந்து ஆக்சிஜனும் ஒன்னா கலக்கும் போது அது ஒரு நெருப்பு மாதிரி ஒரு புகை மாதிரி வந்து கிளம்பும். ஓகேங்களா? அதுதான் நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகி மேலே எழும்புறது. ஓகேங்களா? இப்ப என்ன வாசி யோகமும் குண்டலினி யோகமும் பண்ணும்போது இந்த 9 விதமான வாயுக்களும் வந்து ஒடுங்கிடும். ஓகேங்களா? இது ஒடுங்குற டைம்ல இந்த தனஞ்சய வாயு தான் நினைக்கும், ஓ செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு மேல சல்லுன்னு வருவார். வந்த உடனே தான் தெரியும் லட்டுல வச்சு நினைச்சதாஸ் லட்டுல வச்சு ரொம்ப உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதான் நம்ம சிவன் சொல்லுவோம், அது சக்தின்னு சொல்லுவோம். இதான் சிவசக்தி இணைகள்னு சொல்லுவோம். இது வந்து அடிச்சு நம்ம வந்து ஒரு சித்த நிலையை நம்ம வந்து அடைவோம். ஓகேங்களா? இதுதான் குண்டலினி அவேக்னிங். ஓகேங்களா? அது ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் மூலாதாரத்தை தொட்ட உடனே நீங்க பாதி சித்தனா ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இப்ப எத்தனை பேர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சுத்திட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் சித்தங்களா? இல்ல. அதே மாதிரி வந்து இதை ஏன் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, பல பேர் வந்து குண்டலினி ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிளாஸஸ் போயிட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து குண்டலினி ஒருத்தவங்களுக்கு வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜ் நான் காட்டுறேன், அந்த இமேஜ் நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் இந்த இமேஜ். ஓகேங்களா? இந்த இமேஜ்ல நம்ம குண்டலினி சக்தி எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, ஆள் எப்படி இருக்கு, ரொம்ப ஒல்லியா தசை அப்படி எலும்புல வந்து தசை போத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த டைம்ல தான் வந்து குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆக்டிவேட் ஆகும்போது காகபூஜர் சொல்லியிருக்காரு, 10 குழந்தைக்கு வந்து பெத்தெடுக்கிற வலி கொடுக்குமா, அந்த அளவு வலி கொடுக்குமா. ஸோ வந்து இது வந்து நினைக்கவே முடியாத பெரிய ப்ராசஸ். இது மட்டும் இல்லாமல் குரு நினைச்சா நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட குருக்கள் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா அப்படி கிளாஸ் எனக்கு குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற எல்லா குருமார்களும் கடைசியாக செத்து தான் போனாங்க. ஓகேங்களா? குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மரணம் இல்லா பெருவாள், அவனுக்கு சாகவே கிடையாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லையே அந்த அம்மா சொன்னாங்க சூடாக வந்து முதுகெலும்புல ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது உண்மைதான், ஆனால் அது குண்டலினி சக்தி கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பிராணவாயு வந்து நம்ம முதுகெலும்பு உடம்பு ஃபுல்லாக நம்ம வந்து பரும். அது முதுகெலும்புல ரொம்ப, ஏன்னா அங்கே தான் எல்லா நாடிகளும் சங்கமிக்கும் இடங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சூடாவோ குளிர்ச்சியாவோ வந்து அங்கே வந்து ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் அது வந்து குண்டலினி சக்தியாக கேட்டால் அது கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு கிளிம்ஸ். அதனால அதை வந்து சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிட்டு நிறைய ஒரு குழப்பம் நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா சித்தர்கள் வந்து அவங்க நூட்களில் யாரும் படிக்காதனால அந்த அறியாமையினால எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இந்த பேஜை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.